இப்போ இந்த மாடல் கொஷின் பார்த்தீங்கன்னா, அதுக்காக இந்த ப்ரூஃபை நான் பக்காவா ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஏற்கனவே ஸ்கீம் பிடிஎஃப்ல ரெடி பண்ணது. இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம், இதுக்கு வந்து நம்ம காட்டப் போறோம். சான்று காட்டப் போறோம். கண்டிப்பா வந்து ஏன்னா, இந்த ஒழுக்கம் சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. இளைஞர்களா, மாணவர்களா அப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கேன்னா, டீட்டெயிலா சொல்லி நானு விளக்கமா எழுதியிருக்கேன். கண்டிப்பா அதுக்கு மார்க் கிடைக்கும் நான் நம்புறேன். கிடைக்கட்டும். உங்களுக்கு வேலை கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான். வணக்கம் நண்பர்களே. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த அந்த கொஷின் நம்ம எழுதிட்டேன். இது எழுதுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால இது பண்ண முடியல. நைட்டு 1:30 மணிக்கு தான் அதை முடித்தேன். டைப் பண்ண கொடுத்துருக்கேன். காலையில் கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு 10:30 11 மணிக்குள்ளே 10:30க்குள்ளே வந்துடும். ஓகேவா? அது இல்லாமல் நிறைய கரெக்ஷன் இருக்குது. நிறைய சேர்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அதனால ஒரு 11 மணிக்கு மேலே ஆகிடும். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க கொஷின் நீங்கள் போஸ்ட் பண்ணுறதா பண்ணுறங்க. இல்லை இது வெயிட் பண்ணி மதியம் ஒரு 1 மணிக்குள்ளே 2 மணிக்குள்ளே பண்ணுறதாலும் பண்ணலாம். டைம் இருக்குது. நம்ம நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குது. சனிக்கிழமை வரைக்கும் கூட டைம் இருக்குது. நமக்கு ஒரே நாளில் போய்டும். இப்போ நாளைக்கு ஈவன் மதியம் பண்ணால் கூட சனிக்கிழமை போய்டும். அப்படி இல்லாட்டா கூட என்ன பண்ணலாம், நேரில் கூட எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இந்த கொஷின் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ஒர்க்கு ஃபுல்லாக உங்களுக்கு அதான் செஞ்சிட்ருக்கேன். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள். இந்த கொஷின் வந்து உன்னை படிக்க தேவையில்லை. இந்த கொஷின் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. அதனால் நம்ம படித்து ஒன்றும் இல்லை. அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டி 1 மற்றும் 2ம் வலுவானதல்ல. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ இதுக்கு நம்ம வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா, நீங்கள் சொல்கிறது வந்து இளைஞர்கள்னு சொல்லியிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து மாணவர்கள் சொல்லியிருந்தா கண்டிப்பாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இளைஞர்களுக்கிடையே அப்படின்னு சொன்னதுனால எங்களுக்கு இந்த கொஷினில் வந்து எங்களுக்கு இது இருக்குது, குழப்பம் இருக்குது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, 1 முதல் 18 வயது வரை உள்ளவர்கள் குழந்தைகள் என்றும், அவர்கள் பள்ளி படிப்பு படிக்கும்போது, கல்லூரி படிப்பு படிக்கும்போதும், படிப்பை முடிக்கும் வரை அவர்கள் மாணவர்கள் என்று தான் குறிப்பிடப்படுகிறார்கள். நான் அதை என்ன பண்ணிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். சரியா? அப்போ 1லேருந்து 18 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க குழந்தைகள் தான் சொல்லப்படுறாங்க. ஆனால் அவங்க படிக்கும்போது மாணவர்கள் தான் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்படியே அந்த மாணவர்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க எவ்வளோ வயசானாலும் அவங்க படித்தாங்கன்னா அவங்க மாணவர் தான். சரியா? இப்போ இது எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன். இப்போ நான் சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு வேளை மாணவர்கள் கொடுத்துருந்தா நீங்கள் டி ஆப்ஷன் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் எனக்கு வந்து நீங்கள் மாணவர்கள் கொடுக்காதனால இதில் எந்த ஆப்ஷனும் என்னால் தேர்வு செய்ய முடியல. அதனால் எனக்கு எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் எனக்கு வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். சரிங்களா? நீங்கள் எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இளைஞர்ன்ற வாக்கியத்தை எங்கெங்கெல்லாம் வருது நான் என்ன பண்ணியிருக்கேன், தெளிவாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? எனது விளக்கத்தில் சொல்லியிருக்கேன். இளைஞர்னா யார், எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து நல்லாவே வந்து ஒரு நல்ல பக்காவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் நல்லா ஒரு நான் தெளிவாக எழுதியிருப்பேன் அப்படின்னு. அது ஒரு இடத்துல சொல்கிறேன். ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்ல பாருங்க. இளைஞர்கள்லாம் யாருன்னா, பல்வேறு காரணங்கள். ஒரு இளைஞர் தொழில் முனைவராக தொழில் நடத்தை சந்திக்கும் போது, தனக்கான பிடித்த வேலையினை தேடும்போது கிடைக்காவிடில் என்று பல்வேறு காரணங்கள். சரிங்களா? அவர் படிச்சுட்டு வேலை தேடுறாரு, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. சரியா? அப்போ அவருக்கு என்ன ஆகுதுன்னா, அவருக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ கல்வி நிறுவனத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் தொழில் பண்ணுறாருன்னா கல்வி நிறுவனம் காரணமாக ஆகாதுல்ல. அதனால் இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நம்ம சொல்லியாச்சு. சரியா? விடையளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். சான்றுகள் பாருங்கள். சான்றுலேயும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நான் என்னுடைய பதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும். வேறு விதமாக இருக்கும். ஒரே டைப்பில் இருக்காது. சரிங்களா? அதே போல் ஒன் டைப்பில் 1 பேஜில் 2 பேஜெல்லாம் கொடுக்குறாங்க. அது எனக்கு அதில் இது கிடையாது. நம்ம டீட்டெயிலாக சொன்னால் கரெக்டாக இருக்கும் தான் நான் என்ன பண்ணுறேன், கரெக்டாக சொல்லியிருக்கேன். சரி, இங்கே சான்றுலாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு அவுட்புட்டாக வெளியே வரும்போது நல்லாயிருக்கும். இங்கே திருவிக்காவை காட்டியிருக்கேன், பெரியாரை காமிச்சிருக்கேன். அடுத்தது ஒரு நபர் கமிஷன், நீதிபதி சந்திர அவர்களுடைய கமிஷன் வந்து அது என்ன பண்ணியிருக்கேன், அது டாக்குமெண்ட்டாகவே வச்சுருக்கேன். அது தனியாக பிடிஎஃப் வச்சுருக்கேன். ஆனால் இது சும்மா இது வந்து டைப் பண்ண கொடுத்துருக்கோம். இதை மாற்றிடுவேன் இதில். சரிங்களா? இது எல்லாத்தையும் நான் விளக்கமாக சொன்னது. அடுத்தது இந்த பேப்பர் கட்டிங் பாருங்கள். இது அந்த ப்ரூஃபு. சரிங்களா? இது வந்து இந்த திருவிகா சொன்னது. அடுத்தது பெரியார் சொன்னது. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா திருவிகாவே 12th பாடத்தில் சொல்லியார். எந்தெந்த பாடம்னா 9வது 10வது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 12வது. இப்போ இது எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன். 12வது தான் 12வது தான் எடுத்தேன்.
சான்று. ஓகே, 11வது. ஓகேவா? 11வது புத்தகம். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. எனக்கு இந்த வாக்கிங் இந்த இளைஞர்கள்லாம் சொல்கிறதுக்கு ஞாபகம் இருந்துச்சு. அதனால் எனக்கு ஞாபகம் இருந்தது. அதனால் இது பண்ணேன். இதனால் தேடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. எனக்கு எங்கேயோ நான் படிச்சிருக்கேன். ஆனால் அதை என்னால் தேட முடியல. அதனால தான் ரொம்ப லேட் ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட எனக்கு 2 மணி நேரம் இந்த புக்கை தேடுறதுக்கே எனக்கு சரியாக போச்சு. அதனால தான் நைட்டு 1:30 மணிக்கு தான் எழுதி முடித்தேன். அதனால் என்ன நைட்டு அனுப்ப முடியல, தூங்கிட்டேன். இதை நான் ரெடி பண்ணிடுறேன். அடுத்தது பஞ்சசீல கொள்கை நீங்கள் கேட்டுறீங்க, அதையும் எழுதி அனுப்புகிறேன். ஐஎஸ்ஓ எனக்கு அது சரியாக ப்ரூஃப் கிடைக்கல, இருந்தாலும் அதையுமே நான் முயற்சி பண்ணுறேன். நம்ம நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் போடுவோம், ஸ்கீம்ஸ் நிறையா போடுவோம், நம்ம கொடுப்போம், இல்லை டெலகிராமில் போடுவோம், டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ். அதில் நம்ம போடக்கூடிய அந்த ஒரு டாபிக் நான் ஏற்கனவே போட்டது இது. இது வந்து நான் டிஎன்பிசி மாணவர்களுக்காக எடுத்தது. இது 2A எடுத்தது. இது அப்படியே நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நான் சொல்லுவேன், படிக்கிறது எப்பவுமே வீணாக போகாது. பாருங்கள், இந்த ஒரு நபர் கமிஷனை அப்படியே என்ன பண்ண போகிறேன், இந்த கல்வி நிறுவனங்களில் வந்து வன்முறைகள் தடுப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க ஒரு டாபிக் வச்சு கொடுத்துருக்கோம். அது அந்த திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சக மாணவர்களால் இன்னொரு மாணவர் வந்து பாதிக்கப்பட்டார், தாக்கப்பட்டார். அதுக்காக அந்த கமிஷனை அமைச்சாங்க. இதை வந்து நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதை அப்படியே என்ன பண்ண போகிறேன்னா, நான் அதில் சேர்க்க போகிறேன். சரிங்களா? இதை சேர்த்து தான் நான் என்ன பண்ண போகிறேன், இது சொல்ல போகிறேன். இதுக்கான ப்ரூஃப் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் கண்டிப்பாக இந்த கொஷின் நமக்கு கிடைக்கும். சரிங்களா?